வணக்கம் என் அன்பு மக்களே. இன்றைக்கி நான் ஒரு சப்பாத்திக்கு ஒரு டேஸ்டியான தால் செஞ்சுருக்கிறேன். அதைத்தான் இப்போது நான் அப்லோட் பண்ணுறேன். முதல்ல தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன், கொஞ்சம் சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை உரித்து கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 மிளகா, அப்புறம் ஒரு பூண்டை எடுத்து உரித்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு பூண்டு எடுத்து நான் உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் சிறு பருப்பு எடுத்து 2 உலக்கு, சின்ன உலக்குக்கு 2 உலக்கு சிறு பருப்பு எடுத்து இதை இப்போ நான் நல்லா கழுவி குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன். குக்கரில் வேக வைக்கிறதுக்கு முன்னால் நான் எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும், இஞ்சியும் சீரகத்தை தவிர மிச்சம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணுறேன். முதலாவது அதில் மஞ்சள் போடுறேன். அப்புறம் நான் எடுத்து உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போடுறேன். அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி அதை போடுறேன். நெக்ஸ்ட்டு பூண்டு எல்லாத்தையும் உள்ளே போடுறேன். தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு எல்லாத்தையும் உள்ளே போட்டாச்சு. அவ்வளோதான். இனி குக்கரை மூடி வச்சு ஒரு 5 விசில் வச்சிடுறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. இனிமேல் இதை அப்படியே தாளிச்சிட வேண்டியதான். நான் எடுத்து வச்சுருந்த இஞ்சி சின்ன சின்னதாக நறுக்கி சீரகம் இஞ்சி 2ஐயும் போட்டுட்டு அதோட மல்லி இலையும் ஆட் பண்ணிவிட்டு நான் அவிச்சு வச்சுருந்த சிறு பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி தாளித்து எடுத்து வச்சுருந்தேன். அவ்வளோதான். டேஸ்டியான தால் ரெடி. இன்னொரு வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.